ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். கடந்த மும்பையில் ஒரு வாரமாக மழைன்னு பார்த்தீங்களா. இன்றைக்கி பள்ளிக்கூடம் லீவு, நிறைய ஆஃபீஸ் லீவு. நேற்றுமே ட்ரெயின்லாம் கேன்சல் ஆச்சு, இன்றைக்குமே ட்ரெயின் கேன்சல்னு காலையில் நியூஸ் வந்துட்டு. இது வீட்டு பக்கத்தில் இருக்க மராட்டி மீடியம் ஸ்கூல். அந்த ஸ்கூல் வந்து நேற்றே பிள்ளைங்களை பாதியில் விட்டாங்க. இன்றைக்கி ஸ்கூலெல்லாம் பந்த் சொல்லிட்டாங்க. கீழே ஒரு மார்க்கெட் இல்லை, ஒரு கடை திறக்கலை, அந்த அளவு மழை. நேற்றே நம்ம பெருசு வேலைக்கு போயிட்டு வேலை இல்லாமல் பாதியிலே வந்தாச்சு. இன்றைக்கும் போய் பிரயோஜனம் இல்லை. நேற்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கையில் வந்து பயங்கரமாக சுத்தியில் பட்டிட்டு பின்னாடி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி மழை இருக்குது, இப்போ வண்டி ஓட்டவும் முடியாது, அதிலே தண்ணியும் படுது. பிரேக் பிடிக்கும் போது அந்த இடம் ஃபுல்லாக வீங்கிருது. அதனால் இன்றைக்கி நம்ம பெருசும் கடைக்கு போகல. நம்ம சிறுசுக்கு குளிருதுன்னு கட்டில் ஏறி படுத்து வாழை ஆட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம சிறுசுக்கு கேரட்டை கொடுத்தா, நீ வேண்டாம் கேரட்டு வேண்டாம், ஒரு போண்டா பஜ்ஜி எதுவும் போட்டு தாடி, இல்லைன்னா நான் கட்டில் இப்படி தான் வாழை ஆட்டிட்டு கிடப்பேன்னு படுத்துட்டா. இல்லை, முதல் டீயை வச்சு குடிப்போம். நடக்கிறது நடக்கட்டும், நடக்காமல் இருக்கட்டும். டீயை வச்சுட்டேன். பாவம் எங்கள் காக்காக்கெல்லாம் பயங்கர மழையில் நனைஞ்சி சூடில் ஏதாவது சூடாக தரியாக சாப்பிடுன்னு கேட்காங்க. இதோண்ட மிச்சரை டப்பாலும் தட்டி இப்படி வச்சிருவோம். அவங்களும் கொஞ்சம் ஏதாவது சாப்பிடட்டும். காக்காவுக்கு எது கொடுக்குறனோ காக்கா விரட்டிட்டு நம்ம புறா வந்து இப்படி சாப்பிடுவோம். காக்காலாம் பாவம் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கு. நனைஞ்சி போச்சு காக்காலாம். இப்படி கொத்தி சாப்பிடுவாங்களா, எல்லாம் இந்த பக்கம் விடும். காலைல சாப்பாடு வச்சேன், எல்லாம் இந்த பக்கம் விழுந்துட்டு. அதனால் லேசம் ஜன்னல் மூடிடலாம். இவர் என்னைக்கு வீட்டில் இருப்பாரோ அன்றைக்கி இவர் காலையில் 7:30 8 மணிக்கெலாம் பசி வந்துடும். காலையில் எழுந்துப்பார். அதுக்காக காலையில் வந்து பால் சூடு பண்ணி கொடுத்தேன். இப்போ பாருங்கள், இந்த காரி வேண்ட்டு வந்துட்டார். பாவமாக இருக்குது. அப்புறம் தொப்பு நனைஞ்சிருக்கு. அவங்களுக்கு அன்றதுக்கும் இடம் இல்லை, ஒன்றதுக்கும் இடம் இல்லை. கடவுள் எதுக்குனால இவங்களுக்கு இப்படி ஒரு பறவையை, ஒரு உயிரை கொடுத்து இவங்களுக்கு எந்த ஒரு வசதியும் கடவுள் செய்யாமல் போயிட்டார். கடவுள் மேலே நான் வருத்தப்படுறேன் இந்த நிமிஷத்தில். வெளியே 7 மணிக்கு எழுந்து காலை கடமையெல்லாம் செஞ்சுட்டு பாலும் குடித்து பன்னு டோஸ்ட்டு காரி சாப்பிட்டு மாத்திரை போட்டு படுத்தாச்சு. அவ்வளவுதான். இனி மத்தியான நேரத்தில் தான் அவரை சந்திக்க முடியும். மழை, காற்று கூடிய மழை. நல்லா இஞ்சி போட்டு டீ எடுத்தாச்சு. நான் எல்லாரை பற்றியும் கவலைப்படுறேன். என்னை பற்றி கவலை யார் படுறாங்களா படலான்னு தெரியல. அந்த சோகத்தோடையும் வருத்தத்தோடையும் உங்கள்கிட்ட மனக்குறையும் சொல்லி ஒரு முடுக்கு டீயை குடிச்சிருவோம். டீ குடித்தா கொஞ்சம் குளிர் போகும். காற்று நாலா பக்கம் ஜன்னல் கதவுலாம் மூடி இருக்க, இருந்தாலும் குளிருது பயங்கரமாக. உங்கள் ஊரில் மழை பெய்தா சொல்லுங்கள். உங்களுக்கு டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா? ரெண்டும் பிடிக்கணும். வாங்க நம்ம சேர்ந்து டீ குடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல போய் சந்திக்கிறேன். டேட்டா பை பை, லவ் யூ.